ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுனா சோயா பிரியாணி தான். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சோம்பு, பட்டை, சீரகம் இதை நல்லா பொடி பண்ணிக்கங்க. இது தாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு. நல்லா பொடியாட்ட பண்ணிக்கங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கங்க. சோயா பீன்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றி 2 ஏலக்காய், 2 பட்டை, கல்பாசி கொஞ்சம், மராட்டி மொக்கு கொஞ்சம் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுமே அடுத்தது வெங்காயம் போட்டுக்கங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, அதை போடுங்க. அதை போட்டதுன்னே ஒரு மனம் வருவாருங்க, செம்மையாக இருக்குங்க அந்த மனம். இந்த 3ஐயும் ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க, அப்போ தான் பிரியாணி செம்மையாக இருக்கும். அடுத்தது தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க.